வணக்கம். மிதுன ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் எவ்வாறு இருக்க போகுது? 1/4/2026 முதல் 30/4/2026 வரைக்கும் மிதுன ராசிக்கு, இந்த காற்று ராசி என்று சொல்லுவோம் முதல்ல, இவங்களுக்கு இந்த மாதம் யோகம் தருமா, சுபம் தருமா, வன்மையை தருமா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் காணப்படுது. ஏன்னா 6ஆம் தேதிக்கு அப்புறமே 6/4/2026 அப்புறம் புதன் பகவான் நீச்சகதிக்கு வருவார். சமநிலை என்று சொல்லக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் இல்லாத ஒரு மிதுனத்துக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு என்று கூட சொல்லுவேன். தொழில் தொடங்குவதற்கான காலம் என்று கூட சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால், இது நாள் வரைக்கும் எதிர்பார்த்திருந்த எந்த முயற்சியும் ஈடுபடலை சுவாமி, நான் எவ்வளவோ முயற்சியெல்லாம் செய்து பார்த்துட்டேன், ஒன்றும் நடக்கலை. புதனே நீச்சகதி பெற்றிருந்தாலும் செவ்வாய் சனி சேர்க்கை பெறுகின்ற நேரத்தில் 10ஆம் இடத்துல, அதுவும் 10ல் எந்த கிரகம் அமர்ந்தாலும் முக்கியமாக பாவ கிரகங்கள் அமர்ந்திருந்தால் யோகம் தரும் என்று கொடுத்துருக்காங்க. அதனால் சுபத்தன்மை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களை தேடி வருகின்ற அமைப்பு தான். முதல்ல முக்கியத்துவம் மூலதனம் வேணும். அந்த மூலதனம் கிடைக்கின்ற காலமாக 14/4/2026 அப்புறம் சூரியனுடைய அமைப்பு நம்ம லாபஸ்தானத்தில் வர்றதால யோகம் தருகின்ற காலமாக இந்த மாதம் முழுவதும் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லதுங்க ஐயா. மிதுன ராசிக்காரங்க 14ஆம் தேதிக்கு அப்புறம் பணவரவு அதிகரிக்கக்கூடிய காலமாக ஐயா. உள்ளூராகட்டும் வெளியூராகட்டும் வியாபாரம் செய்கிறவங்களாகட்டும் எல்லாருக்கும் ஒரு மனமகிழ்ச்சி தருகின்ற அமைப்பு கண்டிப்பாக உண்டு. என்னன்னா கொஞ்சம் நம்மளுக்கு இந்த கொஞ்சம் பிராயணம் அப்படி சொல்கிற மாதிரி வெளியூர் பயணங்கள் கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் காணப்படும். ரொம்ப ஒரு லென்த்தில் போகிற மாதிரியோ இல்லை சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்கிற மாதிரி இதை மாதிரி விஷயங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக தேடி உண்டு. இந்த மாதம் ஓரளவுக்கு 14ஆம் தேதி வரைக்கும் பொறுமையை கடைபிடிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வைக்கின்ற அடிகளிலோடு சேர்ந்து சூரியனும் சுக்கிரனும் இணையக்கூடிய நேரத்தில் நல்ல பணவரவை எதிர்பார்த்து அந்த தொழிலை தொடங்கிறதுக்கான காலம் ஏற்படும். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இனி வரும் காலம் சுகம் என்பதை இந்த ஏப்ரல் மாதத்திலேருந்தே தொடக்கத்திலேருந்தே கிடைக்கும் ஐயா. பரீட்சை எழுதினவங்க, இந்த +2 மார்க் எழுதுகிறவங்க, எலெக்ஷனில் நிற்கிறவங்களுக்கு மிதுன ராசிக்காரங்க சப்போர்ட் பண்ணுறதுலாம் இந்த முறை எழுதினால போல் வாக்கு திறமையில் எந்த திறமையும் இருக்காதுயா. இந்த முறை கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்துங்க. +2 ஆகட்டும், நீங்கள் என்ன எக்ஸாம் எழுதலாம் ஐயா, நீட்டு முதல் கொண்டே சொல்கிறேன், இன்ஜினியரிங் எக்ஸிட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு காலத்தில் வெற்றி பெற்று உங்களுக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கின்ற காலமாக அமையும் இந்த ஏப்ரல் மாதம். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.